friends, welcome to Samria channel Hindi Big Boss 18 episode number 81. இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் நம்ம பார்த்தோம்னா நேத்தோட கண்டினியூஷன் தான். நேத்து வந்து சும் வந்து டைம் கார்டு ஆகி ஃபயர் பண்ணிடுறாங்க. ஒரே நாளே பிக் பாஸ் வந்து சும்மா ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் அவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஹவுஸ்மேட்ஸ்ன்னு சொல்றதை விட அவினாஷ் வந்து ரொம்ப திட்டிட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, உங்களை நான் பதவியிலேருந்து நீக்கிறது இல்லாம நீங்க வந்து இப்போ ரேஷனுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பொருள்லாம் கிடையாது, நீங்க கொண்டாந்து இந்த ஸ்டோர் ரூம்ல வச்ச பொருட்கள் தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ நான் எக்ஸ்ட்ராவா எதுவும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஸோ இதை வச்சுதான் நீங்க மேனேஜ் பண்ணணும்னு சொல்றாரு பிக் பாஸ். எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவினாஷ் வந்து சும் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ ரொம்ப செல்ஃபிஷா இருந்த, நீ வந்து உன்னோட தப்பா அக்செப்டே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லவோ சும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு இந்த பதவி கூட வேணாம், வீட்டுக்கு ரேஷன் கொடுங்கன்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தேன், நான் எப்படி செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லையே நீ சொல்லிட்டே தான் இருந்த, உன்னை செல்ஃபிஷ்னு சொன்னப்ப கூட நீ டிஃபெண்ட் பண்ணிட்டு போன அப்படின்னு சொல்றாங்க. நான் செல்ஃபிஷா இல்ல, ஆனா வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே தான் இருந்தேன், இந்த பதவி வேணும்ன்றதுக்காக நான் சில விஷயம் பண்ணேன், ஆனா வந்து நான் தப்பா பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு இந்த பதவி கூட வேணான்னு நான் சொல்லிட்டேன் பிக் பாஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி சும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரணும் ரஜத்தும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரஜத் வந்து கேட்கிறாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்ற மாதிரி கரணை பார்த்து கேட்கிறாரு. வீட்லயே இருக்கிற ஃபேக்கான பர்சன் நீ தான் அப்படின்ற மாதிரி ரஜத் வந்து கரணை சொல்றாரு. கரண் வந்துட்டு நானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமான்னு சொன்னால சிரிச்சுட்டு கேட்கிறாரு, நீ சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துறியா, நீ வந்து ஒரு நாள் இங்க இருக்க ஒரு நாள் அங்க இருக்க, நீ என்ன மாதிரி பர்சன் அப்படின்ற மாதிரி ரஜத் வந்து கரண் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் கரணும் அதே அக்யூசேஷனை தான் வந்து ரஜத் மேல வைக்கிறாரு. நீ வந்து ஒரு நாள் என்கிட்ட நல்லா பேசுற, கனெக்ஷன்ஸ் மேக் பண்ற, திரும்பி போய் வேற எங்கேயாவது உட்காந்து கனெக்ஷன்ஸ் மேக் பண்ற, நீயும் தான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயத்துக்காக சண்டை போடல, அவங்க பல விஷயத்துக்காக சண்டை போடுறாங்க. இந்த ஈஷாவோட மேட்டருக்காக, நீலாம் ஈஷா வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டாலே, ஆனா அந்த பக்கம் போயிட்டு ஈஷாக்கு எதிராகவே தான் பேசிட்டு இருக்க என்னமோ அப்படின்ற மாதிரி கரண் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ரஜத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த வாய் தகராறால ரஜத்தும் கரணும் கிட்டத்தட்ட சண்டை போட்டுக்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா போறாங்க. அப்ப நான் தொடிக்குதுன்னு ரெண்டு பேரும் தள்ளி வராங்க. அதுக்கப்புறம் களி நெல்லுன்னு சொல்லி கரண் கை நீட்டுறாரு, என் மேல கை வைக்காதுன்னு ரஜத் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து அவங்கள பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க, எங்க அடிச்சுக்க போறாங்களோன்றதுக்காக. இது நடுவில் சாரா வந்து ஏதோ காமெடி பண்ணிட்டு போறாங்க. அவங்க சாப்பிட்ட சாப்பாடு மிச்சத்தை கொண்டாந்து வச்சுட்டு போனாங்க போல இருக்கு, இந்தா நீ சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி. அதையும் வந்து தேங்க்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டாரு. வந்து இதுக்கு பண்ணிட்டு போனது வந்து கரணை வந்து கோவப்படுத்துறதுக்காக. அதான் ஸ்ருதிகா சொல்லிட்டு சிரிக்கிறாங்க, நீ வந்து கரணை கோவப்படுத்த தான் வந்த, ஆனா வந்து கரண் கொஞ்சம் கூட கோவமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்ப அவினாஷ் ஈஷா இருக்காங்க, ரஜத் உள்ள வராரு. ஸோ ரஜத் கிட்ட அவினாஷ் கேட்டுட்டு இருக்காரு, உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி ஒழுங்கா தெரியாம நீங்க ஏன் அந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையும் பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ரஜத் சொல்றாரு, என்கிட்ட வந்து கஷிஷ் இந்த விஷயத்த சொன்னாங்க, ஸோ எனக்கு அவங்க சைட்ல நியாயம் இருக்கிற மாதிரி தோணுச்சு, ஸோ அவங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு. அவங்க இன்டென்ஷன் என்னன்னே புரியாம நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லவும், அதுக்கு ரஜத் சொல்றாரு, எனக்கு அவங்க சொன்ன வரைக்கும் அவங்க சைட்ல நியாயம் இருக்கிற மாதிரி தெரியறதுனால நான் பேசுவேன், இன்கேஸ் உன் சைட்ல நியாயம் இருந்ததுன்னா நீ கரெக்டா தெரியவ, பரவாயில்ல இருக்கட்டும், உன் சைட்ல நியாயம் இருந்ததுன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு. ரஜத்தும் ஈஷா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷில்பா உள்ள வராங்க. ரஜத் 3 தடவை கூப்பிடுறாரு ஷில்பாவை, திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க நேரா போய் சாரா கிட்ட என்ன சாப்பிட இருக்கு, ஏதாவது இருக்கா ரேஷன் ஐட்டம்னு சொல்லி கேட்கவும், இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லவும், அப்ப எங்க 4 பேருக்கும் சாப்பாடே கிடையாதா அப்படின்னு ஷில்பா கேட்கறாங்க. எனக்கு தெரியாது அதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பீனட் இருந்தது, அது எங்கன்ற மாதிரி ஸ்ருதிகா கேட்கறாங்க. பீனட்லாம் வந்து சாரா தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரா வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்னதான் ரேஷன் ஐட்டம் இருக்குன்னு ஷில்பா கேட்கும், அதான் அந்த கூடையில இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. பார்த்தா வெறும் அரிசியும் பருப்பும் மட்டும் தான் இருக்கு. சோ ஓகே இவ்வளவுதான் இருக்கா, சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சமைக்க போறாங்க. அப்ப ரஜத் சொல்றாங்க, நான் உங்களுக்கு 3 தடவை கூப்பிடுறேன், திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு ஷில்பாவை கேட்கறாங்க. அவங்க ஷில்பா சொல்றாங்க, எனக்கு போதும், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல வந்து என்னால பேச முடியாது, அதனால காலையில எழுந்திரிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. இப்ப ஈஷா வந்து பேசிட்டு இருக்காங்க அவினாஷ் கிட்ட. அவினாஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ரஜத் கிட்ட பேசினேன், ரஜத் வந்து உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க, அதாவது அவினாஷ் நம்ப மாட்டேன், அதனால நான் ஈஷாவையும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாராம். சோ நான் இதை வந்து ரஜத் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லி ஈஷா ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. ரஜத் என்ன எப்படி நினைச்சு பழகிட்டு இருக்காரு தெரியல, நான் நிஜமாவே வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் பழகிட்டு இருக்கேன். அண்ட் அவினாஷ் சொல்றாரு, உனக்கு அவர் மூலமா ரஜத் மூலமா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதுக்காக தான் வந்து நீ ரஜத்தோட இருக்கிற அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. ஈஷா சொல்றாங்க, நீ எப்படினாலும் எடுத்துக்கோ, ஆனா இனிமே வந்து இந்த கஷிஷ் அவினாஷ் மேட்டர்ல வந்து என்ன இன்வால்வ் பண்ணாத, அதை பத்தி பேசும்பொழுது என்ன வெளியில எடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஷிஷ் வந்து இந்த டாஸ்க்ல அவினாஷ் அண்ட் ஈஷா நேம் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை கொண்டு வந்து கேமரா முன்னாடி காமிச்சிட்டு, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு தான் நீங்க வந்து ஓட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரை பத்தி தப்பா பேசிட்டு அந்த பேப்பரை வந்து அப்படியே கசக்கி ஸ்விம்மிங் பூல்ல தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி ஈஷாவோட நேமையும் எடுத்து தூக்கி போடுறாங்க. அப்ப சாரா சொல்றாங்க, ஈஷாக்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ ஹாப்பி பர்த்டே லிட்டில் ஸ்னேக் அப்படின்ற மாதிரி ஈஷாவை சொல்றாங்க. கஷிஷ்க்கு வந்து அவினாஷை வந்து ரொம்ப கெட்டவன் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
பிக் பாஸ் வந்து கஷிஷ் செய்யற இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சும்மாவே வந்து அவருக்கு அவினாஷ் ரொம்ப பிடிக்கும். அவினாஷ் மேல கை வச்சா அவர் சும்மா விட்டுருவாரா, இரு நான் உனக்கு நாளைக்கு ஒரு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு அவர் ரெடியா இருக்காரு. சோ நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பவும் போல கரண் உட்காந்து பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு முட்டை போட்டு சாப்பிடுவாரு, இல்லைன்னா அவரே வந்து பிக் பாஸ் கிட்ட அவரோட கருத்தை சொல்லிட்டு இருப்பாரு. சோ அதே மாதிரி இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தோன்ற விஷயங்களை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சாங் ஆரம்பிக்குது. எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. காலையில பாத்தீங்கன்னா சும் வந்து போகா செஞ்சுட்டு இருக்காங்க. கார்னிஷிங் போடுற எந்த ஐட்டமும் வந்து இல்ல அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. சோ விவியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கார்னிஷ் பண்றதுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்ல, எப்படி வந்து போகா நல்லா வரும், எல்லா பொருளும் காணா போயிட்டு இருக்கு, எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து இங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள வந்து எல்லா பொருளுமே காணும், யார் யார் எடுத்தான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விவியன் வந்து நான் போய் பேசிட்டுமா அவங்க கிட்ட எல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஷில்பா சொல்றாங்க, நீலாம் வந்து வீக்கெண்ட்ல தானே பேசுவ, என்னென்ன பேசணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு. உடனே ஷில்பா கிட்ட விவியன் சொல்றாரு, இந்த பிளானிங் பிளாட்டிங்லாம் வந்து நீங்க தான் பண்ணுவீங்க, நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ அதுக்குள்ள வெளியில ரஜத்தும் சாரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட் வந்து ஸ்டோர் ரூம்ல இருந்து எல்லாரும் போய் எடுக்கலன்னா நான் போய் எடுத்துருக்கவே மாட்டேன், அண்ட் நான் வந்து 4-5 பேரையும் கூட சாப்பிட்றீங்களான்ற வந்து கேட்டேன். சோ இது வந்து சும் டியூட்டி, சும் வந்துட்டு ஒழுங்கா பண்ணல அவங்க டியூட்டியை, சோ அவங்களே பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவினாஷ் வந்து கை கழுவ வராரு. அப்போ அவினாஷ் காதுல விழுற மாதிரி சும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல வந்து சில பேர் சாப்பிடுறது தூங்குறது இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, வேற எந்த வேலையும் செய்யறது கிடையாது, எக்ஸ்ட்ராவா ஒரு ஒர்க் கூட செய்யறது கிடையாது அப்படின்னு சொல்லவும் அவினாஷ் வந்து கேட்டுட்டு இருக்காரு, இப்போ நான் யாரை வந்து வேலை செய்யலன்னு சொல்றீங்க, நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வேலை செய்யறீங்கன்னா அது உங்க விருப்பத்துல தான் செய்றீங்க, உங்களை யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது, நீங்களாவா எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் சொல்லி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் கேட்டுட்டு இருக்காரு. சும் கேக்குறாங்க, ஏன் வந்து நீ என்ன மாதிரி பண்ணக்கூடாது, நீ ஏன் வந்து வேலையை இழுத்து போட்டு செய்ய மாட்டேங்கிற, மட்டும் தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கும் போது கரண் நடுவில் வந்துட்டு, நீ ஏன் கெஸ்ட் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற, இந்த வீடு வந்து நம்மளோடது, சோ நம்ம வீட்டுல வந்து நம்ம தான் வேலை செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கெஸ்ட் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே விவியன் என்ன சொல்றாரு, இதுவும் வீடா கரண் அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு சொல்லி, அப்ப அவர் நாங்களாம் கூட உன்னோட மக்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்களாம் என் மக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுல யார் யாரு அவங்க வீடா நினைக்கிறாங்களோ அவங்களாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து போட்டு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ விவியன் வந்து, அப்போ நீ எங்களை வந்து உன் மக்களா நினைக்கல அப்படின்னு சொல்லும் போது அவர் வெளில போயிடுறாரு. எல்லா கேள்விக்கும் நின்று பதில் சொல்லாத, ஓடி ஓடி போயிடு அப்படின்னு விவியன் சொல்லிட்டு இருக்காரு. விவியன் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸ்ருதிகா எல்லாருமே வெளியில தான் உட்காந்துருக்காங்க, வாங்க வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் விவியன் என்ன சொல்றாரு, நேற்று நடந்த ப்ராப்ளம்ல ரேஷன் எல்லாருக்கும் கம்மியானதுல வந்து சும் மேல நிறைய தப்பு இருக்குதுதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா சும் மேல மட்டும் தப்பு நான் ஒத்துக்க மாட்டேன், நம்மளும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்மளும் என்ன பண்ணோம், பிக் பாஸ் சொன்னாரு எல்லா ப்ராடக்ட்டையும் கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லி, ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஸ்டோர் ரூம்ல வச்சுமா நம்ம போயிட்டு ஸ்டோர் ரூம்ல வச்சு திரும்பி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் சாராவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். சாரா வந்து, ஏன் நீங்க அவங்க பண்ண தப்புக்காக நான் கஷ்டப்படணுமா சாப்பிடாம, என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு அவங்க கத்திட்டு உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜத் எந்திரிச்சு சொல்றாரு, இதுல எங்க தப்பு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து சும்மோட தப்பு தான், அவங்க வந்து நம்மளோட ஃபேவரா எதுவுமே யோசிக்கல, மக்களை பத்தி எதுவுமே யோசிக்காம டைம் காட் பதவிக்காக ஆசைப்பட்டு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அவினாஷும் கூட சேர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, இதேதான் நானும் சொல்றேன், நம்மள மேல அக்கறையே இல்லாம சும் செஞ்சது அவங்க தப்பு, சோ சும்மோட டியூட்டி தான் அது கொண்டு போய் எல்லா ரேஷன் பொருளையும் ஸ்டோர் ரூம்ல வைக்கிறது, சோ சும் தான் வந்து அவங்க டியூட்டியை ஒழுங்கா கரெக்டா பண்ணல, சோ நம்ம மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விவியன் என்ன சொல்றாரு, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க, நம்ம இன்கேஸ் நம்ம எல்லா பொருளையும் கொண்டு போய் உள்ள வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு டபுள் மடங்கா திரும்பி பிக் பாஸ் கொடுத்து அமைச்சிருப்பாரு. பிக் பாஸ் வந்து நம்மளோட இன்டென்ஷனை பாக்குறாரு, இவங்களை வந்து நம்ம வைக்க சொன்னமே எல்லாரும் கொண்டாந்து ஒழுங்கா வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அண்ட் இதுல யார் யாரெல்லாம் செல்ஃபிஷா நடந்துக்கிறா அப்படின்றதையும் வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு. அதுக்கு தான் வந்து கொடுக்குறாரு. இந்த வீட்டுல நம்ம எவ்வளவு நாள் வந்து பசியோட இருந்திருப்போம், என்னைக்காவது பசியோட சாப்பிடாம இருந்திருக்கோமா, சோ பிக் பாஸ் வந்து அப்படி பண்ண மாட்டாரு, நம்ம கிட்ட அந்த பொருள்லாம் வாங்கினாருன்னா எதனா டாஸ்க் வச்சோ ஏதாவது பண்ணி நம்மளுக்கு ரேஷன் பொருளை அமைச்சிருப்பாரு. நீங்க வந்து அதுக்கு வழியே கொடுக்காம திரும்ப போய் ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு வந்ததுனால பிக் பாஸ் வந்து ரொம்ப கோவம் ஆயிட்டாரு. சோ இது எல்லாரோட தப்போம், அதனால நம்ம எல்லாருமே கேமரா முன்னாடி போய் சாரி கேட்போம், மன்னிப்பு கேட்போம், எங்களுக்கு ரேஷன் பொருள் வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சாரா வந்து அதெல்லாம் கிடையாது, இருக்கிற ரேஷன் பொருளை வச்சு நம்ம வந்து இந்த வாரத்தை ஓட்டலாம், நிறைய தான் பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லவும் சொல்றாரு, இந்த பொருள் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, எனக்கு பத்தாது, எனக்கு இந்த சாப்பாடு வேணா, நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்குள்ள அவினாஷ் வந்து, இது நல்ல கதையா இருக்கேன், எல்லா பள்ளியும் தூக்கி எங்க மேல போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் நேரா விவியன் அட்டாக் பண்ண வராரு. ஏன்னா நேத்து எங்களோட சேர்ந்து எல்லா பொருளையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து மகான் மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, நீங்களும் தானே நேத்து ஸ்டோர் ரூம்ல வந்து பொருள்லாம் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. வந்து இப்ப ரொம்ப கோவமாவே வந்து விவியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் உங்க பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு உள்ள போயிட்டாரு. சோ விவியன் போயிட்டு திரும்ப அவினாஷ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா கோவமா தான் சொல்றாரு, நம்ம வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு டபுள் மடங்காவே பொருள் வந்திருக்கும், அதுக்கு நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொன்னா அவினாஷ், இவர் யாரு கேரண்டி தரத்துக்கு, இவரும் ஒரு கண்டஸ்டன்ட் நானும் ஒரு கண்டஸ்டன்ட், இவர் சொல்றதெல்லாம் நான் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவியன் கிட்டே டைரக்டா கேட்கிறாரு, நீங்க என்ன பிக் பாஸா, திடீர்னு வந்து நல்லவராக ட்ரை பண்றீங்க, திடீர்னு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்றீங்க, என்னதான் உங்க கதை, திடீர்னு மகானாக ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அவினாஷ்
அவினாஷ் விவியனை பிடிச்சி நல்லா கத்தி விட்டுறாரு. விவியனும் வந்துட்டு நான் சொல்ல வரதே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நம்ம கொடுத்திருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு பிக் பாஸ் டபுளா கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிடுறாரு. சோ கரண் வந்து ஈஷாவை பத்தி வெளியில சொல்லிட்டு இருக்காரு. ஈஷா வந்து அவினாஷ் என்ன சொல்றானோ அதான் வந்து திருப்பி சொல்லுவாங்க. ஏன்னா ஈஷாவும் கத்திட்டு இருக்காங்க, நான் ஒரு சாமான் கூட உள்ள வைக்க மாட்டேன், எனக்கு தெரியும் பிக் பாஸ் வந்து அனுப்புனா திருப்பி அனுப்ப மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்களா. சோ அவங்களோட விஷயத்த வந்து கரண் வெளில சொல்லிட்டு இருக்காரு. அவினாஷ் கொன்னு ஈஷா கொன்னு ஒரு விஷயமே கிடையாது. எப்பவுமே வந்து அவினாஷ் எதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றானோ அதுக்குதான் வந்து ஈஷாவும் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க, தனியா எதுவுமே பேசுறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஈஷாக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கதான் செய்யுது. இப்போ ஸ்ருதிகா மேட்டர்லயே பாத்தீங்கன்னா அவினாஷ் சொன்ன மாதிரியே ஈஷா சொல்லல. அண்ட் ரேஷன் டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடை வந்து அவங்க தான் முதல்ல போய் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தோன்றதும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் கஷிஷ் விஷயத்துலயும் வந்து கஷிஷ் நியாயம்னு அவங்களுக்கு தோணுனதுனால அதுக்காக அவினாஷ் கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் அவங்க வைக்க தான் செய்யறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பேக்கேஜா வராங்க அப்படின்றது வந்து உள்ள இருக்கவங்களுக்கு தோணலாம். ஆனா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க தனியாகவும் செய்யறாங்க. ஐ மீன் லைக் ஒப்பீனியன்ஸ் வந்து வேற வேற இருக்கிறது இல்ல, மோஸ்ட்லி காமனா இருக்கு. 70% வந்து அவினாஷோட ஒத்து போறதுனால எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அவங்களுக்கு ஒப்பீனியன் டிஃபரன்ஸே கிடையாது, எக்கோ மாதிரி இருக்கு அப்படின்னு கரண் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு விவியன் சொல்றாரு நோ நோ நோ, அவ அப்படி கிடையாது, அவன் நிறைய விஷயம் தனியா செய்யறா, அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. உள்ள போயிட்டு என்ன பண்றாரு, அவினாஷையும் ஈஷாவையும் உட்கார வச்சு பேசுறாரு. என்ன இப்படி விட்டு கொடுத்துட்டீங்க, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி நான் பேசுறதும் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்ப நான் சொல்லாம அங்க போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது தானே உங்களுக்கு பிரச்சனை. அவினாஷ் சொல்றாரு ஆமா கரெக்ட் தான், நீங்க எங்ககிட்ட இதை பத்தி ஒரு தடவை கூட பேசல, நீங்களே நேரா போயிட்டு அங்க வந்து இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கு, நீங்க வந்து பெரிய மகானாக ட்ரை பண்ற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ விவியன் என்ன சொல்றாரு, நீ வந்து இது கேம்காக நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வந்து அல்லா மேல ப்ராமிஸா சொல்றேன், நான் இதை கேம்காக பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் அவினாஷ் என்ன சொல்றாரு, இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா நீங்க கேம்காக தான் இது பண்ற மாதிரி இருக்கு, சோ நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்க அதுக்காக பண்ணலன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே விவியன் வந்து இதுக்கு மேல நான் என்ன பேசுறது, நான் ப்ராமிஸே போட்டேன் அப்படியே நீ நம்பல, இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வெளியில போறாரு. நீ நம்புறப்போ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போறாரு. அதுக்குள்ள கரண் வந்து என்ன பேசிட்டு இருக்காருன்னா, எவ்வளவோ விஷயம் வந்து அவினாஷ் என்கிட்ட தனியா அந்த ஹாஸ் மேல உட்காந்து பேசிட்டு போறான், அந்த விஷயத்தெல்லாம் வந்து விவியன் கிட்ட கேட்டுட்டா வந்து டிஸ்கஸ் பண்றான், அவனுக்கு என்ன தோணுதோ அதானே செய்யறான், அப்போ விவியன் வந்து தனியா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காரு. அதான் எல்லாருமே வந்து நியாயத்துக்கு பேசுறாங்களாம், அதனால நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நிப்பேன் அப்படின்ற மாதிரி கரண் வந்து பேசிட்டு இருக்காரு. என்னோட சண்டை போட்டாலும் சரி, என் கூட சண்டை போடாதவங்களா இருந்தாலும் சரி, நான் நியாயமா பேசுறவங்க முன்னாடி நிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்றாரு. ஓகே, அது வந்து அவருக்கு நல்ல பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். அதை நிறைய இதனால அவருக்கு நிறைய ஆடியன்ஸா அவர் கெயின் பண்ணவும் செய்யறாரு. அவினாஷ் விவியன் சண்டை போட்டுக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், அந்த சண்டை நடந்துருச்சேன்னு ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்ணிட்டு இருந்தா, டக்குன்னு போயிட்டு விவியன் அவினாஷ் கிட்ட சாரி கேட்கவும் கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அவினாஷ் வந்து விவியன் கிட்ட திரும்பவும் சாரி கேட்டுறாரு. நான் நினைச்சேன் ஓகே விவியன் போய் சாரி கேட்டு கூட அவினாஷ் இறங்கி வராதனால ஓகே இப்போ விவியன் வந்து பெருசா தெரிவாரு, அவினாஷ் வந்து ஒன்னும் இல்லாம ஆயிடுவாருன்னு நினைச்சா திடீர்னு வந்து திரும்பி சாரி பிரதர்னு வந்து அவர் வந்து நின்னுறாரு. அதனால விவியனும் வந்து நான் அவங்க கிட்ட இருந்து சாரி எல்லாம் எதிர்பார்க்கல, இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்றாரு அவரு. சோ மன்னிச்சிட்டாரு. இவங்களுக்குள்ள ஃபைட் வந்து அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு, ஒரு 15 நிமிஷம் கூட இல்ல. இப்ப கரண் வந்துட்டு சாரா கிட்ட இருக்கிற அந்த ஐட்டம் வந்து புடுங்கலாம் அப்படின்னு வராரு. அவங்க பெட் கடியில வச்சிருக்காங்களா, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. சாரா கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி ரேஷன் பொருள் ஒளிச்சு வைக்கிறது தப்பு, எவ்வளவு நேரம் ஆயிட போகுது எனக்கு உங்க பெட் கடியில இருந்து எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே பெட்டோட அந்த பெட்ல இருக்க கீழே இருக்க ட்ரா வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள சாரா கரண் மேல பாஞ்சி வந்து தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துல, நீ எடுக்க முடியாதுன்ற மாதிரி. உடனே கரண் சொல்றாரு, எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 2 minutes அது எடுக்கிறது அப்படின்னா 2 minutes சொல்றேன், ஆனா 2 days உன்னால என்கிட்ட இருந்து எடுக்க முடியல அப்படின்னு சாரா வந்து சவால் விடுறாங்க. நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்க கிட்ட கேட்கறேன், கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இல்ல நான் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சாரா நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷில்பா, ஸ்ருதிகா, கரண் எல்லாரும் வந்து ஒரு இடமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல ஸ்ருதிகா வந்து பார்க்க அழகா இருக்காங்க, அழகா அங்க ட்ரெஸ்ஸும் பண்ணிருக்காங்க. ஷில்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எவ்வளவு ஈஸியா அந்த வீட்டுல சைட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, டக்குன்னு வந்து தான் நினைக்கிறத மாத்திக்கிட்டே இருக்காங்க கருத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, ரஜித் கூட வந்து நான் ஹர்ட் ஆயிருக்கும் போது என்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்தது, ஆனா நேத்து அவர் வந்து பேசின விதமே வந்து வேற மாதிரி இருக்கு, அப்போ வந்து நான் பேடா ஃபீல் பண்ணேனே தவிர நான் ஹர்ட் ஆகல அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு. சோ பிக் பாஸ் வந்துட்டு வாங்க ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன், இது வந்து ரேஷனுக்காகவோ இல்ல டைம் கார்டுக்காகவும் எதுக்காகவும் இல்ல, வாங்க ஒரு டாஸ்க் வச்சுக்கேன், லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவுக்கு எல்லாரும் போறாங்க. போகும்பொழுது கரண் என்ன பண்றாரு, ஈஷா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி போறாங்க. அப்போ ஈஷாவை பார்த்து கரண் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சோ இதை வச்சுதான் பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் வந்து உட்காந்தாச்சு. இப்ப கரண் கிட்ட வந்து பிக் பாஸ் கேட்கிறாரு, என்ன நீங்க வந்து அங்க ஈஷா கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாரு. அதுக்கு வந்து கரண் சொல்றாரு, ஃபிளர்ட்லாம் இல்ல, ஜென்யூனா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு, நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சோ நல்லா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு ஒண்ணு. ஈஷாவும் ஆமா அது ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட் தான், எனக்கு ஒன்னும் அது ஃபிளர்ட்டிங் மாதிரி தெரியல அப்படின்னு வந்து ஈஷாவும் சொல்றாங்க. சரி இப்போ நான் ஃபிளர்ட் அப்படின்றத பத்தி பேசணும்னா உங்களுக்கு எங்க நான் வரேன் அப்படின்னு தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே கரண் வந்து எனக்கு புரியுது
புரியுது அப்படின்னு சொல்றாரு. சரி இப்போ வந்து நான் ஒரு கோர்ட் செட்டப் பண்ணியிருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா 2 பேர், ஒருத்தவங்க வந்து அக்யூசேஷன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி என்னை வந்து தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் பேசினவரும் இங்கதான் இருக்காரு. ஸோ வந்துட்டு என்ன கதைன்னு சொல்லி நம்ம இங்க பாத்துருவோமா. நான் வந்து இதுல எதுவுமே சொல்ல போறது இல்லை, யாரு கரெக்ட் யாரு தப்பு எதுவுமே நான் சொல்ல போறது கிடையாது. இந்த விஷயம் வந்து எப்போதுல இருந்து இது நடந்துட்டு இருக்குன்னா 24 டிசம்பர்ல இருந்து இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனா 22 டிசம்பர்ல இருந்தே வந்து கஷிஷ் எல்லாருக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது நாமினேஷன் டாஸ்க்கு அப்புறம், அதாவது 22க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் பெருசாச்சு. சாரா வந்துட்டு இதை கொஞ்சம் பெருசாக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து எல்லாராலையும் பேசப்பட்டு 24th வந்து பூகம்பமா வெடிச்சுது. ஸோ 24th வந்து பூகம்பமா வெடிச்ச விஷயம் ஆக்சுவலா என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 19th டிசம்பர் நடந்த விஷயம். ஸோ இதை பத்தி நம்ம வந்து இப்ப பேசலாம். கரண் கிட்ட பிக் பாஸ் கேட்கிறாரு, அவினாஷ்க்கு சார்பா நீங்க வக்கீலா இருக்க விரும்புறீங்களா அப்படின்ட்டு. கஷிஷ் கிட்ட கேக்குறாங்க, கஷிஷ் நீங்களே வந்து தேர்ந்தெடுங்க, ஏன்னா இந்த ஹோல் ஹவுஸுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்கல்ல. ஸோ இந்த ஹோல் ஹவுஸ்ல இருந்து யாரை வந்து நீங்க உங்க சார்பா தேர்ந்தெடுக்க போறீங்க வக்கீலா இருக்கிறதுக்குன்னு கேக்குறாங்க. அது கஷிஷ் வந்து நான் ரஜத்தை தேர்ந்தெடுக்க போறேன், சோ ரஜத் தான் என் தரப்பு வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, பிக் பாஸ் வந்துட்டு ஷில்பா கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க என்ன கஷிஷ் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, பப்ளிக்கா வந்துட்டு அவினாஷ் அப்பாலஜி கேட்காத வரைக்கும் இந்த மேட்டரை நான் விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கேட்கிறாரு. ஷில்பா ஆமான்னு சொல்றாங்க. அப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ போட்டு காட்டுறேன், ஸோ இதுல வந்து நீங்களே வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க என்ன கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு பிக் பாஸ் எல்லாரும் முன்னாடியும். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, அவினாஷும் கஷிஷும் வந்து ஃபிளர்ட் பண்ற வீடியோ, ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க விஷயம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கஷிஷ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது கஷிஷ் வந்து ரொம்ப இன்வைட்டிங்கா நிறைய விஷயங்கள் வந்து அவினாஷை பேச தூண்டுற விதமா தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கெல்லாம் வந்து அதான் முன்னாடியே நான் அதை வந்து ஒரு வீடியோவாவே போட்டிருக்கேன். அவங்க வந்து சொல்றாங்க, நீங்கெல்லாம் வந்து பொண்ணுங்க கிட்ட நிறைய பேசலாம் வேணாம், சும்மா வந்து ஷர்ட் ஓப்பன் பண்ணாலே உங்க உடம்ப பார்த்தாலே எல்லாரும் விழுந்துருவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஓப்பனா வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆங்கிள் ஃபிளேவர்ன்ற விஷயம் வந்து அவினாஷ் சொன்னாலும் அவர் வந்து வேற மாதிரி, அதாவது சீரியஸ் நோட்ல அவர் சொல்லல. அப்போ ஏன்னா விவியன் வந்து அவரை பார்த்துட்டு இருக்காரு, ஸோ விவியன் வேற பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்றாரு. அது இல்லாம கஷிஷ் வந்து விவியன் ப்ளீஸ் எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷிஷ் சொல்றாங்க. அப்போ அவினாஷ் சொல்றாரு, பாரு இது கூட ஒரு ஃபிளேவர் தான், அவர் என்ன பாக்குறதும் ஒரு ஃபிளேவர் தான், நம்ம 2 பேர் இப்ப பண்ணிட்டு இருக்கிறதும் ஒரு ஃபிளேவர் ஆட் பண்ற மாதிரி தான். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அதுதான் மீன் பண்ணிருக்காரு. ஸோ ரொம்ப நார்மல் வே தான் வந்து அவர் பேசுறாரு அந்த விஷயத்த, ரொம்ப ஃபன்னா தான். அவர் வந்து ரொம்ப சீரியஸா நம்ம 2 பேரும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற இன்டென்ஷனோட அவங்க பேசவே இல்லை. அண்ட் கஷிஷும் வந்துட்டு அதை நல்லா சிரிச்சு தான் கேட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு முக சுளிப்போ இல்லாம ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கோ இல்லாம அவங்க நல்லா தான் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆங்கிள் ஃபிளேவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாலும் அவர் தப்பான நோக்கத்தோட பேசின மாதிரி தெரியல. அண்ட் ரொம்ப சீரியஸாகவும் அதை பேசின மாதிரி தெரியல. ரொம்ப ஃபன்னா தான் அந்த கான்வர்சேஷன் போயிருக்கு. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப சீரியஸ் கான்வர்சேஷன் மேக் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இதுதான் அந்த வீடியோல இருந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்த உடனே வந்து எல்லாருக்குமே கிளியர் ஆயிட்டாங்க, இதுல வந்து கஷிஷ் மேலதான் தப்பு இருக்கு, கஷிஷ் வந்து தேவையில்லாம அவினாஷ் மேல பழி போடுறாங்கன்ற மாதிரி அந்த வீடியோ பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப வந்துட்டு இதை பத்தி வாதாட போறாங்க, யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப சாஹத் கிட்ட கஷிஷ் வந்து என்னதாலும் அவங்க நல்லா மாட்டிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ கஷிஷ் வந்து சொல்றாங்க, அதுல வந்து சீரியஸா அவினாஷ் பேசின மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கஷிஷ் சொல்றாங்க, சரி நானும் ஃபிளர்ட் பண்ணதான், அது இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என் மூலமா வந்துச்சுன்னு அவினாஷ் சொன்னாரு, ஸோ அது எனக்கு கிளாரிஃபை ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கஷிஷ். கரண் போய் அவினாஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, இந்த வீடியோ பார்க்கும்பொழுது புரியுது உன் இன்டென்ஷன் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா இது என்ன ஆக்சுவலா என்ன அக்யூசேஷன் கஷிஷ்க்குன்னா, கஷிஷ் வந்து இந்த விஷயத்த, அதாவது இந்த ஆங்கிள் மேக் பண்றேன்னு சொன்னது வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஆங்கிள்காக அப்ரோச் பண்றாங்க. நான் எதை வச்சு சொல்றேன்னா, டே 1ல இருந்து என்னை பார்த்துட்டு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்நாக்னு சொல்றதும், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பனா என் பாடியை பத்தி பேசுறது, என் ஷோல்டர் பத்தி பேசுறது, இதெல்லாம் பேசவும் வந்துட்டு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கஷிஷ் வந்து என்கிட்ட ஒரு ஆங்கிள் மேக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது வந்து தோணுச்சு. சோ அதை வச்சுதான் நான் வந்து அந்த ஆங்கிள்ன்ற பாயிண்ட சொன்னேன், கஷிஷ் மேக் பண்றாங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் என்னெல்லாம் பேசியிருக்காங்க பாத்தீங்களா, அதுல கிட்டத்தட்ட என்னோட ட்ரெஸ் பத்தி என்னோட ஜட்டியை பத்தி கூட பேசியிருக்காங்க. இதெல்லாமா நான் போயிட்டு ஈஷா கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும், இதை ஏன் சொல்லல ஈஷா கிட்ட வேற கேட்கறாங்கன்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. சோ கரண் வந்து கரெக்ட், நீ எதுவுமே தப்பா பேசல, அவன் நிறைய ஃபிளர்ட் பண்ணிருக்கா, நீ கொஞ்சம் கம்மியா தான் ஃபிளர்ட் பண்ணிருக்க, அதனால உன் இன்டென்ஷன் எனக்கு எதுவும் தப்பாவே தெரியல, 1-2 விஷயம் தான், அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைப்ஸ் வச்சு ஷர்ட் போட போறேன்னு ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. சோ இது கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தை இல்லையா. சோ அது ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் பண்ணியிருக்காரு. மிச்சபடி அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா இவங்க 10 விஷயம் பேசியிருக்காங்க கஷிஷ். சோ அதுல இருந்து ரொம்ப கிளியரா தெரியுது, கஷிஷ் தான் வந்து நிறைய ஃபிளர்ட் பண்ணியிருக்காங்களே ஒழிய அவினாஷ் வந்து ரொம்ப கம்மியா தான் ஃபிளர்ட் பண்ணியிருக்காரு, 1-2 வார்த்தை தான் பேசியிருக்காரு.
அவர் அவினாஷ் சொல்றாரு பாத்ரூம் காலியா அந்த கூட வந்து நீங்க 2 பேர் போங்க அப்படின்னு. ஈஷா அண்ட் கஷிஷ் 2 பேரும் தான் இருந்தாங்க. நீங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் குளிக்க போங்கன்னு சொன்னேன். ஈஷா போயிட்டா. அதுக்கப்புறம் கஷிஷ் என் கூட இருந்தா. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அவினாஷ் வந்து சொல்றாரு. ஸோ அவினாஷ் வந்து நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றது வந்து சொல்றாரு. அவர் இந்த விஷயத்துல வந்து அவர் கரெக்டா இருந்திருக்கலாம். ஆனா எல்லா விஷயத்துலயும் கிடையாது. எல்லா விஷயத்துலயும் அவர் வந்து எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணணும்னு தோணுதோ, அதாவது எங்க ஒரு சான்ஸ் கிடைச்சாலும், சின்ன விஷயம் கிடைச்சாலும் அது நியாயமே இல்லைனாலும் வந்து அவர் நியாயம் மாதிரி அந்த இடத்துல அவர் மூக்க நுழைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் தான். எங்கெல்லாம் லைம் லைட் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவர் யூஸ் பண்ணிப்பாரு. ஸோ இவர் மேட்டர்னு வரும்போது யூஸ் பண்ணாம இருப்பாரா? ஸோ தன்னை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இன்னும் நல்லாவே பேசிட்டு இருக்காரு. ஆனா ஜஸ்டிஃபைட் அவர் பண்ணது வந்து கரெக்ட், அவர் பண்ணது வந்து ரொம்ப தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. கஷிஷ் வேணும்ட்டே நாமினேட் ஆனதுனால அந்த நாமினேஷன்ல தப்பிக்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்காங்கன்றது மாதிரி தான் இங்க ப்ரொஜெக்ட் ஆச்சு. ஸோ கரண் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நிறைய ஆம்பளைங்க மாட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல, பொண்ணுங்க வந்து தப்பா சொல்லிட்டு நிறைய ஆம்பளைங்க மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம பேசிதான் ஆகணும். கரெக்ட் தான், ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ், என்ன வந்து இந்த விஷயத்துக்கு வாதாட விட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஈஷா, ஸ்ருதிகா எல்லா கேர்ள்ஸும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈஷா சொல்றாங்க, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பெருசா இருக்கும்னு நினைச்சேன், வீடியோ பார்த்தா ஒண்ணுமே இல்ல, அங்க அவினாஷ் ஒண்ணுமே பேசல, இவங்க சொன்ன அளவுக்குலாம் ரொம்ப பேடாலாம் அவங்க எதுவுமே பேசல. சோ வந்து அது தப்பாவே தெரியலன்னு லேடிஸ் எல்லாம் பேசிருக்கும் போது ரஜத் வந்துட்டு இந்த பர்சனல் டச், லவ் இதெல்லாம் வந்து அவங்க பேசுனது கரெக்டா, தப்பு தானே அப்படின்ற மாதிரி ரஜத் வந்து அவரோட வாதத்தை வச்சுட்டு போறாரு. இந்த கோட் டாஸ்க் ஆரம்பிக்குது. கரண் சொல்றாரு, உங்க அலிகேஷனை சொல்லுங்கன்னு. கஷிஷ் சொல்றாங்க, என் அலிகேஷன் என்னன்னா நான் வந்து ஆங்கிள் மேக் பண்றதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்றாரு. அப்படின்னு சொல்லவும் ஓகே ஃபைன், நீங்க வந்து அந்த இன்டென்ஷனோட வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ வந்து ஸ்விம்மிங் பூல்ல வந்து எதுக்கு ஸ்விம்மிங் கோச் வந்து உள்ள வந்து சொல்லி கொடுத்தாதான் நான் கத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பகாஜிக்கெல்லாம் வந்து அவர் வெளியில இருந்து தானே ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தாரு. யார் ஸ்விம் பண்றாங்களோ அவங்க தான் தண்ணிக்குள்ள இருந்தாங்க, எதுக்கு ஸ்விம்மிங் கோச் உள்ள இறங்கி வரணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ அங்க வந்து உங்க இன்டென்ஷன் என்னவா இருந்தது? சோ நீங்க வந்து அங்க இன்வைட் பண்ற மாதிரி தானே இருக்கு, நீங்க அங்க ஆங்கிள் மேக் பண்ண தூண்டுற மாதிரி தானே இருக்கு. சோ அதனாலதான் அவினாஷ் வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஆங்கிள் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தானே இருக்கு, நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் மேக் பண்றதுக்கு அவரை அப்ரோச் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. சோ இப்ப கரண் வந்து கேட்டுட்டு இருக்காரு, இந்த மேட்டர்ல நம்ம பார்த்த கிளிப்பிங்ல இந்த இடத்துல அவினாஷ் ஜாஸ்தியா ஃபிளர்ட் பண்றாரா இல்லனா கஷிஷ் ஜாஸ்தியா ஃபிளர்ட் பண்றாங்களா அப்படின்ட்டு. கஷிஷ் தான் எல்லாரும் சொல்றாங்க. உடனே ரஜத் சொல்றாரு, ஃபிளர்ட் பத்தியே இங்க வந்து மேட்டர் கிடையாது, நம்ம அதை பத்தியே நம்ம பேசல. கரண் வந்து இப்ப ஈஷாவை கூப்பிடுறாரு, வாங்க ஈஷா நீங்க சொல்லுங்க, உங்க தரப்பு கருத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஈஷா சொல்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் கஷிஷ் சொன்னதை வச்சு அவினாஷ் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு பொண்ணா இருந்து அவங்க அவினாஷ் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி நான் அவருக்காக கஷிஷ்காக சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் கஷிஷ் கிட்ட போய் சாரி கேளுங்க நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த வீடியோ கிளிப் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கரண் கேட்கிறாரு. இந்த வீடியோ கிளிப் பார்த்த உடனே எங்கேயோ எவ்வளவோ உயரமா சொன்ன விஷயம் வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து அவங்க பெருசு பண்றாங்க. சோ இந்த கிளிப்பிங் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கரண் கேட்கிறாரு. கஷிஷ் நீ வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லணும் தானே உங்களுக்கு தோணுதுன்னா ஆமா கண்டிப்பா அப்படின்னு ஈஷா சொல்றாங்க. ஈஷா இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, சாரா என்கிட்ட வந்து கஷிஷை பத்தி சொல்லும் பொழுது இந்த கான்வர்சேஷனால கஷிஷ் வந்து டிஸ்டர்ப் ஆனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வீடியோ பார்த்த வரைக்கும் கஷிஷ் எங்கேயும் டிஸ்டர்ப் ஆன மாதிரி தெரியலையேன்னு உடனே கஷிஷ் வந்து நான் எங்கேயோ சொல்லிய டிஸ்டர்ப் ஆனேன் அப்படின்னு. உடனே சாரா சொல்றாங்க, நான் தான் சொன்னேன் அதை என்னன்னு நான் அங்க வந்தே விளக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு சாராவை கூப்பிடுறாங்க. சோ சாரா என்ன சொல்றாங்க, இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்து முடிஞ்ச உடனே எங்க கிட்ட கஷிஷ் ஓடி வந்து சொன்னான், இந்த மாதிரி என்ன அவங்க 2 பேரும் சீரியஸா இல்லையா, அதாவது ஈஷா அவினாஷ் சீரியஸா இல்லையா அப்படின்னு கேட்டா. ஏன் அப்படின்னு கேட்கவும், இல்ல அவர் வந்து ஏன் கூட ஆங்கிள் மேக் பண்ணணும்னு கேட்கிறாரு அப்படின்னு உடனே சாரா சொல்லியிருக்காங்க, நீ ஆங்கிள் மேக் பண்ண போறியான்னு கேட்டதுக்கு கஷிஷ் வந்து நோ, நான் உடனே அதை கேட்ட உடனே தள்ளி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். கரண் வந்து சொல்றாங்க, தள்ளி வந்துட்டாங்களா இவங்க, வீடியோ பார்த்தப்போ அப்படியா தெரிஞ்சிச்சு, அதை கேட்ட உடனே வந்து கஷிஷ் தள்ளி வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு. அப்போ வந்து அப்ப சாரா சொல்றாங்க, இதெல்லாம் வந்து உன் தங்கச்சிக்கு நடந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தங்கச்சிக்கு நடந்திருந்தா அவளை நான் அரைஞ்சிருப்பேன். தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிளர்ட் பண்றதுலாம் ஓகே தான், ஆனா வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு ஒரு பையனை கீழே புல் டவுன் பண்ணோன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணானா நான் அவளை வந்து அரைவேன் அப்படின்ற மாதிரி கோமா கரண் சொல்லிட்டு இருக்காரு. கரண் வந்து லைட்டா பேசும்போது கஷிஷை டச் பண்றாங்க, என்ன டச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கரண் கேட்கிறாரு, இப்ப பாருங்க நான் அவங்களை டச் பண்ண அவங்க என்ன சொன்னாங்க, உடனே டோன்ட் டச்ன்னு சொன்னாங்க. சோ நீ வந்து இப்போதைக்கு என் ஃபேவர்ல இல்லைன்னா நீ என்ன டச் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்களை எவ்வளவு தடவை தொட்டு பேசியிருக்கேன், அப்பெல்லாம் எதுவுமே சொன்னதில்ல, இப்ப வந்து நான் கை தொட்டதுக்கு டோன்ட் டச்ன்றாங்க. கஷிஷ் வந்து நான் இரிட்டேட்டடா இருக்கேன், அதனால என்னை யாருமே டச் பண்ண எனக்கு பிடிக்கல, நான் உங்களை மட்டும் சொல்லிருக்க மாட்டேன் எல்லாரையும் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. வந்து இந்த விஷயத்துல கத்திட்டே இருக்காங்கன்னு கரண் வந்து சொல்றாரு. ஆக்சுவலா வந்து இந்த விஷயத்துல வந்து அவினாஷ்க்கு பிரச்சனை கிடையாது, அதே மாதிரி கஷிஷ்க்கும் ப்ராப்ளம் கிடையாது. யார் இங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதுன்னா நீ தான் சாரா. ஏன்னா உனக்கு தான் வந்து ஏதாவது ஒன்று நடக்கணும், ஏதாவது ஒரு பெரிய விஷயமா இதை ஆக்கணும் அப்படின்றதுக்காக நீ பண்ணிட்டு இருக்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க விஷயத்த கிளியரா தான் இருக்காங்க, நீ கொண்டாந்து மூக்க நினைச்சதுனால தான் இந்த விஷயம் இவ்வளவு பெருசாகி நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரா கிட்ட. சாரா வந்து நீ இமேஜின் பண்ணிக்கோ, ஓகே ஃபைன், நீ அப்படி நினைச்சா ஓகே, நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. ஆமா நான் வேணுட்டே தான் பண்ணேன், என்னன்ற இப்போ அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. சோ அதுக்குள்ள வந்து ஸ்ருதிகாவை வந்து கூப்பிடுறாங்க. ஸ்ருதிகா நீங்க என்ன பேசுறவாரு விரும்புறீங்களோ வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸ்ருதிகா வந்து அவினாஷ்க்கு சாதகமா தான் பேசுறதுக்காக வந்து நிக்கிறாங்க. சோ அதோட எபிசோட் முடியுது. இந்த விஷயத்துல வந்து கஷிஷ் வந்து ரொம்ப அழகா மாட்டிக்கிட்டாங்க, அவங்களால தப்பிக்கவே முடியாது. அந்த வீடியோவும் போட்டு காமிச்ச பிறகு கஷிஷ் மேலதான் வந்து தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. கஷிஷ் வந்து அவங்க சொன்னது என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவினாஷ் தான் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதுக்கு இன்வைட்டிங்கா நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. அவினாஷ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆங்கிள் மேக் பண்ணலான்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அதுக்கு இன்வைட்டிங்கா நீங்க நிறைய விஷயம் பண்ணீங்க. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் கஷிஷ் வந்து எவ்வளவு ஒரு 2-3 நாள் வந்து அவினாஷ் முன்னாடி தான் சுத்திட்டு இருந்தாங்க. எப்போ அவினாஷ் வந்து நாமினேஷன் ரைட்ஸ் கொடுக்கலையோ அன்னையில இருந்து தான் வந்து அவினாஷ்க்கு அப்போசிங்கா அவங்க வந்து திரும்பினாங்க. சோ அது வரைக்கும் அவங்களே வந்து அந்த சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த ஆங்கிள் மேக் பண்ணலான்ற ஐடியால தான் அவங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த வீட்டுல. ஏன்னா அந்த மாதிரி பண்ணா இவங்க இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுல சர்வைவ் ஆகலாம். சோ அதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க அவங்க. ஆனா இப்போ எதுவும் நடக்கல அப்படின்னு அப்புறம் அவங்க மேலேயே வந்து திரும்பவும் இதை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு கஷிஷ் அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் நடந்தது. அண்ட் ஸ்ருதிகா வந்து எப்பவுமே நியாயம் பக்கம் தானே நிற்பாங்க. சோ நியாயமா அவங்க மனசுக்கு என்ன, மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி என்ன தோணுதோ அதுதான் வந்து சொல்றாங்க. அவங்க வந்து அவினாஷ்க்கு சப்போர்ட்டிவாகவும் கஷிஷ்க்கு அப்போசிங்காகவும் தான் சொல்றாங்க. சோ இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு யாரு பக்கம் கரெக்ட் யார் பக்கம் தப்பு அப்படின்றத நீங்க சொல்லுங்க, நான் கமெண்ட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.